ஹாய். ஹோல் ஜீனோம் சீக்வன்ஸில் இந்த அனட்டேஷன் என்ற ஒரு செக்ஷனை பார்த்துருப்பீங்க. இந்த அனட்டேஷன் என்ற செக்ஷனில் வந்து வேறு வேறு ஃபீச்சர்ஸ் அந்த ஒரு சீக்வன்ஸில் இருக்கிற வேறு வேறு ஃபீச்சர்ஸை வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் முக்கியமாக பார்க்குற மார்க்கிங்க்கு வந்து இந்த ஜீன், எம்ஆர்என்ஏ, எக்ஸோன், இன்ட்ரோன், சிடிஎஸ் அதாவது கோடிங் சீக்வன்ஸ், இந்த இது மற்றது டிஒய்எல், டிஒய் ஒன், டிஒய் டூ, சோலோ, டிஆர் அதாவது டிரான்ஸ்போசபிள் எலிமெண்ட்ஸ். முக்கியமாக இது எங்கே இருக்க விட ஈஸ்ட் ஜீனோமில் கூடுதலாக பார்த்துருப்பீங்க. இந்த எலிமெண்ட்ஸ் சரியான பிரச்சனைக்குரிய எலிமெண்ட்ஸ். ஆனால் ஈஸ்ட்டில் அது தேவைக்காக இருக்கலாம். எங்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு ரிசர்ச்சர்ஸுக்கு ஒரு குளோனிங் ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் செய்கிறார்களுக்கு இந்த டிஒய் ஒன், டிஒய் டூ சோலோ சீக்வன்ஸ் வந்து கன்சிடரபுளாக இருக்கும். ஏன்னா ப்ரைமர் டிசைனிங்கில் முக்கியம். இந்த எலிமெண்ட்ஸ் வந்து வேறு இன்னொரு குரோமோசோமில் ப்ரெசண்டில் இருந்துட்டா அவங்களோட ப்ரைமர் வந்து அங்கேயும் பைண்ட் ஆகும். ஸோ அதை அப்போ ஹோல் ஜீனோம் சீக்வன்ஸ் இந்த அனட்டேஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு டிசைனிங் கொண்டுக்கு பெஸ்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கொண்டுக்கு அதில் பாவிக்கிறதுல ஜீனண்டர் பார்த்து அது வந்து ஃபுல்லாக டிஎன்ஏயை குறிக்கும். அதில் ரெகுலேட்டரி ரீஜன் ஒரு ரீஜன் இருக்கும். அதில் எக்ஸோன் 1 இருக்கும், இன்ட்ரோன் இருக்கும், இன்ட்ரோன் 2 இருக்கும். இந்த எக்ஸோன் 1, எக்ஸோன் 2, எக்ஸோன் 3 எங்களுக்கு வந்து அதான் டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும் எம்ஆர்என்ஏ. இந்த இன்ட்ரோன் வந்து இனிஷியல் ப்ரீ எம்ஆர்என்ஏல வந்து இந்த இன்ட்ரோனையும் சேர்த்து தான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். அதுக்கு பிறகு இந்த ப்ரோசஸ் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட எம்ஆர்என்ஏ வந்து ப்ரோசஸுக்கு போகும். அது ஸ்ப்ளைசிங்னு சொல்லுவோம். ஸ்ப்ளைசிங்கில் வந்து எல்லா இன்ட்ரோனையும் இந்த எம்ஆர்என்ஏலேருந்து ரிமூவ் பண்ணினா பிறகு எங்களுக்கு சிடிசி கோடிங் சீக்வன்ஸ் மட்டும் வரும். கோடிங் சீக்வன்ஸ் சொல்கிற அந்த வார்த்தை வந்து பாவிக்கிறது வந்து ஒன்லி டிரான்ஸ்லேட்டபிள் ரீஜன். சிடிசியை வந்து நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ரீஜன். அது வந்து ஒன்லி அது வந்து ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ரீஜன்ஸ். சிடிசியில் வந்து இன்ட்ரோன்ஸ் இருக்காது, அதாவது ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகாத ரீஜன். அது மட்டும் டிரான்ஸ்லேட் ஆகி ப்ரோட்டீனாக வரும். ஸோ இந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் ஹோல் ஜீனோம் சீக்வன்ஸ் டேட்டா பேஸ் ஒன்று எடுத்தீங்களா, ஸோ ஒரு ஹோல் ஜீனோம் சீக்வன்ஸ் அனட்டேஷன் ஃபைல் ஒன்று எடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு குரோமோசோம்லையும் இந்த ரீஜனில் இருந்து இந்த ரீஜன் வந்து எம்ஆர்என்ஏ, இந்த ரீஜன்லேருந்து இந்த ரீஜன் எக்ஸோன், இந்த ரீஜனில் இருந்து இந்த ரீஜன் சிடிஎஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதை ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த டயக்ரத்தை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்கள் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.